அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டம். அப்போ பார்க்குறாங்க, வழியில் ஒரு பெண்மணி அத்தர் பூசிய வண்ணம் போகிறாங்க பள்ளிவாசலுக்கு. அப்போ கேட்டாங்க அந்த பெண்மணிகிட்ட, நீங்கள் அத்தர் பூசி இருக்கிறீங்களான்னு. ஆமாண்ணா. சொன்னாங்க, நீங்கள் வாசனை திரவையும் பூசின நிலையில் பள்ளிவாசலுக்கு வராதீங்க. அதுக்கு ஒரு வாசகம் கடைசி அழகா சொன்னாங்க, இன்ன குலூபர் ரிஜால் ஃபி உனுஃபிஹின். மனிதர்கள் ஆண்களுடைய உள்ளங்கள் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய மூக்கு நுனியில் இருக்குமா, முகர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆண்கள். அப்போ ஆண்களுக்கு அந்த வாசனை இழுக்கும். அப்போ அந்த பெண்களுடைய வாசனை ஆணுக்கு இழுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதா அந்த கருத்தில் சொன்னாங்க. இதே போல் ஹஸரத் அபூ ஹுரைரா அவங்களுடைய ரிவாயத். அவங்க சொன்னாங்க, நாங்கள் வழியில் போய்கிட்டு இருந்தோம் இன்னொரு சஹாபியோட. எங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி வந்தாங்க. அவங்க அத்தர் பூசி நிலையில் இருந்தாங்க. கேட்டோம், நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறோம் அப்படின்னாங்க. இப்போ சொன்னாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா யதகப்பலுல்லாஹு ஸலாத்தன் லில் மர்ஆ. ஒரு பெண்மணியுடைய தொழுகையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த பெண்மணி அப்படின்னா, எந்த பெண்மணி அத்தர் பூசி நிலையில் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறாங்களோ அவங்களுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னாங்க. அப்போ இன்னைக்குள்ள கால சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் பூ வைத்த நிலையில அதே மாதிரி நிறைய அத்தர் பூசி இந்த வெளியில வர்றது, பள்ளிவாசலுக்கு வர்றது, இது உண்மையிலே தவிர்த்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.